பிஸ்னஸ் பண்ணணும், என்கிட்ட ஒரு சூப்பர் பிளான் இருக்கு, ஆனா என்கிட்ட சரியான இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான தொகையை நீங்க சேர்க்கலாம் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல முழுமையா தெரிஞ்சுக்க போறீங்க. நம்ம பல பேர் நினைச்சிட்டு இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து கடன் வாங்கலாம் இல்ல லோன் எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஆனா அதை தாண்டி இன்னும் பல விதமான இன்வெஸ்ட்மெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஸோ உங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் எப்படி உங்களுடைய கேபிட்டலை நீங்கள் கெயின் பண்ணலாம், ரைஸ் பண்ணலாம் அப்படின்ற பல விஷயங்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதனால் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், என்கிட்ட சரியான இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, கேபிட்டல் என்கிட்ட போதுமான அளவுக்கு இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸுக்கு தேவையான அந்த தொகையை எப்படி திரட்டலாம், எப்படி நீங்கள் ரெடி பண்ணலாம் அப்படின்ற பல விஷயங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுப்பீங்க. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வால்லா அகாடமி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் மதுமிதா. இங்கே பல பேர் இருக்கும், என் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை, எனக்கு வந்து சரியான ஒரு முதலீடு இல்லைங்க, என்கிட்ட ஒரு ப்ராப்பரான முதலீடு இல்லாத, என் முதலீடை எப்படி திரட்டுறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு கன்ஃபியூஷனில் இருக்கக்கூடிய பல பேர் இருக்கீங்க. ஸோ உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான அந்த முதலீட்டை எப்படி நீங்கள் ரெடி பண்ணலாம், என்னென்ன வகையில் நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக இருக்கக்கூடியது செல்ஃப் ஃபண்டிங். இந்த செல்ஃப் ஃபண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு பிளான் ஆரம்பிக்கும் போதே அதுக்கு தேவையான அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தொகையுமே வந்து ரெடி பண்ண ஆரம்பிப்பாங்க, சேர்த்து வைக்க ஆரம்பிப்பாங்க. நான் ஒரு 5 லட்சத்தில் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த 5 லட்சத்துக்கு தேவையான அந்த காசை கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் மாதமாக அப்படியே சேர்த்துக்கிட்டே வருவாங்க. ஒன்று ஏதாவது சீட்டு போடுவாங்க, இல்லை சேவிங்ஸ் எஃப்டியில் ஏதாவது போட்டு வைப்பாங்க இல்லையா. இந்த மாதிரி நீங்கள் செல்ஃப் ஃபண்டிங் பண்ணலாம். நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், நான் ஒரு காய்கறி கடை வைக்க போகிறேன், இல்லை ஒரு பியூட்டி பார்லர் ஒன்று வைக்க போகிறேன் அப்படின்னும் போதே எவ்வளவு செலவாகும் முன்னாடியே உங்களுக்கு தெரியும். இந்த எக்யூப்மெண்ட்லாம் வேணும், இந்த இடத்துல நான் வைக்க போகிறேன் அப்படின்னும் போது எனக்கு ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ அது தேவைப்படலாம் அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த தொகையை நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்தோ இல்லை 2 வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்தோ சேர்த்து வைக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அடுத்தது உங்ககிட்ட ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்குது இல்லை கோல்டு ஏதாவது இருக்குன்னும் போது அதை நீங்கள் என்ன பண்ணலாம், வச்சு அதன் மூலியமாக ஒரு அமௌண்ட்டை நீங்கள் எடுக்க முடியும். ஸோ அந்த அமௌண்ட்டை உங்களுடைய பிஸ்னஸ்க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இது எல்லாமே நீங்கள் சேர்த்து வச்ச ஒரு காசுலேருந்து நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்களுக்கு தேவையான அந்த அமௌண்ட்டை நீங்கள் ரெடி பண்ண முடியும். அடுத்தது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட கடன் வாங்கலாம். உங்களுக்கு ஒரு தங்கச்சியோ அண்ணனோ இருக்காங்கன்னா, அண்ணா எனக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கொடுங்க, பிஸ்னஸ் நல்லா போனதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு அவங்க கிட்ட இருந்து நீங்கள் கடன் வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இந்த செல்ஃப் ஃபண்டிங்கில் வரும். இதில் 2வதாக இருக்கக்கூடியது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஆர் ஏஞ்சல் இன்வெஸ்டர் அப்படின்னுவாங்க. ஸோ உங்களுக்கு யாராவது நல்ல ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னும் போது, எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள், நீங்கள் என்னோட பிஸ்னஸ்லேருந்து இத்தனை % ஷேரை நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க, இல்லை இவ்வளோ % வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்லேருந்து நான் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு லீகல் அக்ரிமெண்ட் போட்டு நீங்கள் அதன் மூலியமாக ஒரு இன்வெஸ்டரை நீங்கள் கெயின் பண்ணலாம். ஒரு 10% ஷேரோ இல்லை 5% ஆஃப் ஷேர் வந்து அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் 3வதாக இருக்கக்கூடியது பேங்க் லோன். இந்த பேங்க் லோன் நம்ம எப்போ எடுக்கலாம் அப்படின்னா போது செல்ஃப் ஃபண்டிங் என்கிட்ட பெருசாக இல்லை. அடுத்தது நான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸை பெருசாக நம்புற மாதிரி இல்லைங்க, எனக்கு பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸும் யாராவது இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை, ஏஞ்சல் இன்வெஸ்டரும் கிடைக்கல அப்படின்னும் போது நம்மளுடைய அரசாங்கம் நிறைய பேங்க் லோன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. குறிப்பாக பிஸ்னஸ் பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணி முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நிறைய பேங்க் லோன்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் லோன்ஸ் குறிப்பாக. ஸோ அந்த லோனை நீங்கள் அப்ளை பண்ணலாம். என்ன மாதிரியான லோன் இருக்குது? ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாண்டப் இந்தியா ஸ்கீம், கிட்டத்தட்ட 1 கோடி வரைக்கும் உங்களால் லோனாக வந்து வாங்க முடியும் உங்களுடைய ப்ராஜெக்ட் காஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. அடுத்தது MSME லோன் வந்து அவ்வளோ எக்கச்சக்கமான லோன்ஸ் இருக்குது. பிரதான் மந்திரி முத்ரை யோஜனா, ஸோ இது எல்லாமே வந்து நம்ம தமிழக அரசாங்கம்னு எடுத்துக்கிட்டிங்கனாலுமே அவ்வளவு எக்கச்சக்கமான லோன் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் லோன் ஸ்கீம் அப்படின்னு பார்த்தாலுமே உங்களுக்கு எக்கச்சக்கமான லோன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதை நீங்கள் பேங்க்கில் போய் இந்த மாதிரி நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேங்க அப்படின்ட்டு உங்களுடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்து, நான் இந்த ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன், இவ்வளவு காஸ்ட் ஆகும், நான் இந்த இடத்துல வைக்க போகிறேன், இதுதான் என்னுடைய ப்ராஜெக்ட் பிளான் அப்படின்ட்டு நீங்கள் மொத்த டீட்டெயில்ஸுமே பேங்க்கில் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா ஓகே இது வந்து சக்சீட் ஆகுமா ஆகாதா அப்படின்ற ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஓகேப்பா இவங்க சூப்பரான ஒரு பிளான் வச்சுருக்காங்க, இது கண்டிப்பாக சக்சீட் ஆகும் அப்படின்ட்டு உங்கள் மேலே நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னா பேங்க்ல இருந்து நீங்கள் கேட்ட லோனை வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ இப்போ நிறைய லோன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பீரியட் ஆஃப் அந்த டென்யூர் பீரியடுமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்து ஒரு தொழில் தொடங்கணும்னு ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கன்னா
குறிப்பாக பெண்களுக்காகவே மத்திய அரசாக இருக்கட்டும் மாநில அரசாக இருக்கட்டும் நிறைய திட்டங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் எங்கேலாம் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா MSME போர்ட்டல் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் விசிட் பண்ணி என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் இருக்குது, என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு அப்படி வந்து பெருசாக பார்க்க தெரியல அப்படின்னும் போது உங்களுடைய அக்கௌண்ட் எந்த பேங்க்கில் வச்சுருக்கீங்களோ பேங்க்குக்கு போங்க. இந்த மாதிரி நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து லோன் தேவைப்படுது, என்ன லோன்லாம் இருக்குது, எவ்வளவு வந்து கொடுப்பீங்கன்ட்டு கேட்டிங்கன்னா உட்காந்து டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அதில் எந்த லோன் உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த லோனை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த லோன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆரம்பிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. நிறைய லோன் வந்து அடுத்த கட்டத்துக்கு, நான் ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குமே நிறைய லோன்ஸ்லாம் இருக்குது. அதனால கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் இல்லை நான் பேங்க்கில் லோன் எடுக்கிறேன் அப்படின்னும் போது நிறைய ஆராய்ச்சி பண்ணுங்க, நிறைய ரிசர்ச் பண்ணி பாருங்கள், பேங்க்குக்கு போக நிறைய பேசுங்க, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் 4ஆவதாக நீங்கள் பார்க்கக்கூடியது கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அப்படின்னாலுமே உங்களுக்கு அதிகப்படியான கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் UYEGP ஸ்கீமாக இருக்கட்டும், நீட்ஸ், யுத்யோகினி அப்படின்னு பல ஸ்கீம்ஸ் வந்து சொல்லிட்டே போகலாம். இதுலேயுமே உங்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் வழங்கப்படக்கூடிய திட்டங்களுமே இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸுமே உங்களுக்கு நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, நீங்கள் வந்து ஸ்மால் லெவலில் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தனி ஸ்கீம்ஸ் இருக்குது. இல்லை நான் பெரிய லெவலில் வந்து யூடிட் போட்டு ஒரு பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்குமே தனி ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ நான் ஒரு உமன் ஆண்டர்ப்ரனராக இருந்து பண்ணுறீங்க, இல்லை வந்து குரூப்பாக சேர்ந்து பண்ண போகிறீங்க, இல்லை நான் வந்து ஒரு ஆணாக இருந்து நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னாலுமே தனித்தனியாக அவ்வளவு ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை கூட அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அரசாங்கத்தால் கிடைக்கக்கூடிய சப்சிடி ஸ்கீம்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து என்ன பண்ணுங்க, நிறைய தெரிஞ்சுக்கோங்க, ரிசர்ச் பண்ணுங்க. அவ்வளவு திட்டங்கள் இருக்குது, அந்த திட்டங்களை எப்படி தேடுறதுன்னு எனக்கு தெரியல மாதம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்றுமே இல்லை. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அவைலபிள் ஃபார் விமன் ஆண்டர்ப்ரனர், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அவைலபிள் ஃபார் பிஸ்னஸ் பர்சன்ஸ் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கனாலே எடுத்ததுமே ஒன்று MSME போர்ட்டல் வந்து காட்டுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா நம்ம தமிழக அரசோடைய என்ன ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு ஆர்டராக காட்டும். ஸோ அதில் இருந்து நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கீம் ஈஸியாக இருக்குமோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். ஸோ இது 5ஆவதாக பார்க்கக்கூடியது வென்ச்சர் கேபிட்டல். நிறைய பேருக்கு இந்த ஒரு வார்த்தை பரிச்சயமானதாக இருக்கும். கண்டிப்பாக சூரியரை போற்று படம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து பொம்மை கிட்ட வந்து நம்ம சூர்யா அவர்கள் சொல்லுவாங்க, நான் வென்ச்சர் கேபிட்டல் வந்து இன்வெஸ்டர் வந்து தேடிட்டுருக்கேன் அப்படின்ட்டு. எஸ், இது என்ன ப்ராசஸ் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய ஐடியாவை வந்து ஒரு இன்வெஸ்டார் கிட்ட வந்து வென்ச்சர் கேபிட்டல் இன்வெஸ்டார் கிட்ட வந்து பிச் பண்ணுவீங்க. சார் நான் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன், இது கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகும், இதில் வந்து நல்ல ஒரு பூம் இருக்கும், ஃபியூச்சர் பிஸ்னஸே இதுதான் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய பிளானை வந்து பிச் பண்ணுவீங்க. அந்த ஐடியா பிடிச்சு போயிடுச்சு அப்படின்னும் போது உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்டை அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு ரிட்டர்ன் அவங்க என்ன எடுத்துப்பாங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராஃபிட்லேருந்து ஒரு பகுதியவோ இல்லை உங்களுடைய ஷேர் வேல்யூலேருந்து குறிப்பிட்ட ஒரு தொகையை வந்து நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வென்ச்சர் கேபிட்டல். ஓகேவா? ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் ஓனர்ஷிப்பில் ஒரு பார்ட் வந்து அவங்கக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபர்தராக நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை பிஸ்னஸை நீங்கள் வந்து சேல் பண்ண போகிறீங்க, உங்களுடைய கம்பெனி நீங்கள் எதாவது விற்க போகிறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் அவங்க கூட டிசிஷன் எடுத்துகிட்டு தான் எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யாரெல்லாம் இந்த வென்ச்சர் கேபிட்டல் மாடல் கீழே வந்து பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப பரிச்சயமான பல கம்பெனிஸ் இருக்குது. ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஃபேஸ்புக், அமேசான், கிரிட். ஸோ இந்த மாதிரி பல நிறுவனங்கள் இந்த பேசிஸில் தான் பிஸ்னஸை ஆரம்பிச்சாங்களே. ஸோ இதில் 6ஆவதாக பார்க்கக்கூடியது க்ரௌட் ஃபண்டிங். க்ரௌட் ஃபண்டிங் அப்படின்னா ஒரு பெரிய கும்பல் ஒன்று இருக்கும். அந்த கும்பல் கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி நான் வந்து எனக்கு காசு தேவைப்படுது, உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை எனக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒன்று என்ன சொல்லுவாங்க, அவங்க கையில் இருக்கிற ஒரு 100-200 வந்து கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம ஒரு விஷயம் பண்ணுவோம் இல்லையா? கிட்டத்தட்ட இதை தான், ஆனால் பெரிய லெவலில் பண்ணுற மாதிரி இருக்கும். ரீசெண்டாக கூட தமிழகத்தில் நல்ல ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு யூடியூபர்ஸ் இந்த மாதிரி நாங்கள் ஒரு மூவி ஸ்டார்ட் பண்ண போகிறோம், பட் எங்ககிட்ட பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, எங்ககிட்ட ப்ரொடியூசருமே பெருசாக கிடைக்கல, நீங்கள் எங்களுக்கு வந்து காசு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நாங்கள் படம் பண்ணுவோம் அப்படின்ட்டு அவங்க வந்து க்ரௌட் ஃபண்டிங் வந்து திரட்டினாங்க. பட் இப்போ அதுக்கப்புறம் நிறைய சர்ச்சைகள் போச்சு, அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். ஓகேவா? ஸோ இதுதான் க்ரௌட் ஃபண்டிங். ஸோ இந்த க்ரௌட் ஃபண்டிங் எப்படி பண்ணுறது, எந்த வெப்சைட்டில் நான் போய் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்குன்னு ஒரு சில குறிப்பிட்ட வெப்சைட்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் மாடல், உங்களுடைய டீட்டெயில்ஸ், நீங்கள் என்ன பண்ணலான் இருக்கீங்க, ஸோ உங்களுடைய எல்லா அந்த பிஸ்னஸ் ஐடியாஸுமே அதில் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா அது பிடிச்சி போய் யாராவது இருக்காங்கன்னும் போது ஓகேங்க அப்படின்ட்டு
அவங்க உங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்றத தாண்டி அவங்க உங்களை நம்பி ஒரு சில தொகையை கொடுப்பாங்க. இது பேர் தான் க்ரௌட் ஃபண்டிங். ஸோ இதில் 7ஆவதாக இருக்கக்கூடியது பிஸ்னஸ் கொலாபரேஷன். பிஸ்னஸ் கொலாபரேஷனா என்னது அப்படின்ட்டு பல கன்ஃபியூஷன் இருந்திருக்கும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 பர்சன் இருக்காங்கன்னு வச்சுப்போமே. ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், ஒரு மாடல், ஒரு கேமராமேன். ஓகே, ஸோ இப்போ இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அவங்க ஒரு மாடலை ஹையர் பண்ணி, ஒரு கேமராமேனை ஹையர் பண்ணி, ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணி அவங்களோட ப்ரொஃபைலை பில்ட் பண்ணுற அளவுக்கு அவங்கக்கிட்ட ஒரு இன்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி தான் ஒரு மாடல் இருக்காங்க, ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை ஹையர் பண்ணி, ஒரு கேமராமேனை ஹையர் பண்ணி, ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணி இவங்களோட ப்ரொஃபைலை பில்ட் பண்ணுறதுக்கு அவங்க கிட்ட ஒரு பெரிய அளவில் ஒரு ரெவன்யூ இல்லை. அடுத்து ஒரு கேமராமேன் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு மாடலை ஹையர் பண்ணி, ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஹையர் பண்ணி இவங்களோட ப்ரொஃபைலை பில்ட் பண்ணுறதுக்கு இவங்க கிட்ட ஒரு போதுமான அளவுக்கு ஒரு இன்கம் இல்லை. அப்படின்னும் போது இப்போ இவங்க 3 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணுறாங்க. ஓகே, ஒரு ஃபோட்டோ ஷூட் ஒன்று பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இவங்களுக்கு இவங்க 2 பேரும் ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பாங்க, இவங்களுக்கு இவங்க 2 பேரும் ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பாங்க, இவங்களுக்கு இவங்க 2 பேரும் ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது பேர் தான் பிஸ்னஸ் கொலாபரேஷன். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய பிஸ்னஸை ஒரு 2-3 பேரோட நீங்கள் டைப் பண்ணி, ஸோ உங்களுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்டையோ இல்லை உங்களுக்கு வரக்கூடிய ப்ரொஃபைலையோ நீங்கள் பில்ட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு டீ கடை வைக்க போகிறேன். என்னோடய ஃப்ரெண்ட் வந்து ஒரு புக்கு கடை வச்சுருக்காங்க. பெரிய அளவில் என்னோடய டீ கடைக்கு யாரும் வரமாட்டாங்க, என் ஃப்ரெண்டு கடைக்கு பெரிய அளவில் புக்கு வாங்க யாரும் வரமாட்டாங்க. நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணுவோம்? ஓகே, ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒரு கடையை ஒன்று ஆரம்பிப்போம். ஓகேவா? ஸோ கடையை ஆரம்பித்ததுக்கப்புறமா டீ குடிக்க யாரெல்லாம் அதிகமாக விரும்பி கடைக்கு வராங்களோ அவங்க அங்கே இருக்கக்கூடிய புக்கெல்லாம் பார்த்துட்டு, ஓகே இந்த புக் நல்லா இருக்கே வாங்கிடலாமே அப்படின்னு டீயும் குடிப்பாங்க, அட் த சேம் டைம் புக்கும் வாங்குவாங்க. அடுத்து புக் பிரியர்கள் யாராவது இருப்பாங்க, புத்தக புழு அப்படின்னு வாங்க இல்லையா, அவங்க புக்கு வாங்க வராங்க. ஓகேப்பா, டீ வாசனை நல்லா இருக்கே, ஒரு டீ ஒன்று குடிப்போம் அப்படின்ட்டு டீ குடிப்பாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த 2 பிஸ்னஸ்மே நடக்க ஆரம்பிக்குது. ஸோ கொலாபரேஷனாக நாங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம். எங்களுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்டை நாங்கள் 2 பேருமே என்ன பண்ணுவோம்? ஷேர் பண்ணிப்போம். எங்களுக்கு வரக்கூடிய செலவுகளை 2 பேரும் ஷேர் பண்ணிப்போம். எங்களுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்டை நாங்கள் 2 பேருமே ஷேர் பண்ணிப்போம். ஸோ இது பேர் தான் பிஸ்னஸ் கொலாபரேஷன். என்கிட்ட போதிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்கக்கிட்டையும் போதிய அளவுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒன்றா போட்டு ஒரு கடையில் வந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறது பேர் தான் பிஸ்னஸ் கொலாபரேஷன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க, உங்ககிட்ட பெரிய அளவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, கேபிட்டல் இல்லை அப்படின்னும் போது நீங்கள் என்ன மாதிரியெல்லாம் உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தொகையை, அந்த முதலீட்டை நீங்கள் திரட்டலாம், எப்படியெல்லாம் அதை வந்து நீங்கள் கெயின் பண்ணலாம், என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ற பல விஷயங்கள் வந்து பார்த்துருந்தோம் இல்லையா. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து லாஸ்ட்டாக சொன்ன இல்லையா, பிஸ்னஸ் கொலாபரேஷன். ஸோ இது இந்த ஒரு மாடல் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு மாடல். உங்களுக்கு எந்த ஒரு மாடல் ரொம்ப பிடிச்சிருந்தது? ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுதுன்னும் போது நீங்கள் எந்த வேலை வந்து உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் கெயின் பண்ணினீங்க அப்படின்றதுமே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. அண்ட் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது இருக்காங்கன்னும் போது தாராளமாக இந்த ஒரு வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்னொரு பிஸ்னஸ் குறித்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். Boss Wallah. Be the boss.